Hi dear students, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Varshika drew 6 circles with different sizes. Draw a graph for this relationship between the diameter and the circumference of each circle as shown in the table. Use it to find the circumference of circle when the diameter is 6 centimeter. ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஷினில் வந்து அப்படி என்ன சார் நீங்கள் ரிலேஷனை கண்டுபிடிச்சிங்க, அந்த ரிலேஷனை வந்து எப்படி நீங்கள் டைரக்ட் வேரியேஷன் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து வர்ஷிகா அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு 5 சர்க்கிள் வரைகிறாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. இருக்க அந்த சர்க்கிளுடைய சைஸை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகிறாங்க. ஓகே, ஸோ இதே மாதிரியே வரைஞ்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஷீ ட்ரீவ்ஸ் 6 சர்க்கிள்ஸ். அவங்க வந்து 6 வட்டத்தை வரைகிறாங்க. நான் இப்போ இங்கே வந்து 4 சர்க்கிள்ஸ் நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 6 சர்க்கிள்ஸை வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயாமீட்டர்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டயாமீட்டர்? டயாமீட்டர்னா, ஸோ திஸ் இஸ் தி டயாமீட்டர், ரைட்? ஸோ திஸ் இஸ் தி டயாமீட்டர். இது டயாமீட்டர், அதுக்கப்புறம் இது டயாமீட்டர். ஸோ திஸ் இஸ் தி டயாமீட்டர். ஸோ ஒரு டைம்ல வந்து டயாமீட்டர் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஸோ லிசன் தி கொஸ்டின். டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர், அடுத்த சர்க்கிளுக்கு வந்து டயாமீட்டர் 2 சென்டிமீட்டர். இந்த டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஸோ இது வந்து 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர், இது வந்து 2 சென்டிமீட்டர், இதுக்கப்புறம் இது வந்து 3 சென்டிமீட்டர், இது வந்து 4 சென்டிமீட்டர் அண்ட் ஸோ ஆன். 5 சென்டிமீட்டருக்கு ஒன்று வரைஞ்சிருக்காங்க, 6 சென்டிமீட்டருக்கு ஒன்று வரைகிறாங்க. இதே மாதிரி வரைஞ்சிக்கிட்டே போறாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள்? ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? தோ இது இந்த சுற்றளவு, இந்த சுற்றளவு இது எவ்வளோ நீட்டா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதான் இப்போ சர்க்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுதான் சர்க்கிள். ஓகே, ஸோ இந்த இடம் தான் சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது என்னன்னா, இந்த சர்க்கிளை நான் இங்கே கட் பண்ணிட்டு அப்படியே நீட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வளைஞ்சு போயிருக்கு. ஸோ இதுதான் வளைஞ்சு போயிருக்கு. அந்த சர்க்கம்ஃபரன்ஸோடைய அளவு அளக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதை விட இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட இன்னும் பெருசாக இருக்கும். இதேமாரி பெருசாகிக்கிட்டே போகும். ஸோ இப்போ டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ண அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் டேப்லர் காலத்தில். அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நான் இப்படி தான் பார்க்குறேன். ஏதோ ஒரு வேல்யூ, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ்ன்றது தான் நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். அந்த எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒய்யோடைய வேல்யூ வந்து இங்கே ஒய்ன்றது என்னது? தட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். அதாவது இந்த சர்க்கிளுடைய சுற்றளவு, இந்த சுற்றி இருக்கிற நீட்டு. அந்த சுற்றி இருக்கிற அளவை நம்ம எப்படி அளக்கலாம்? ஒரு நூலை எடுத்து அந்த நூலை வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே அழகாக வச்சு அந்த நூலை அப்படியே நேராக பிரிக்கலாம். ஓகே, நூலை பிரிச்சிங்கனாக்கா, ஸோ ஐ கேன் ஷோ யூ தட். இப்போ இதே மாதிரி ஒரு த்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இது அந்த சர்க்கிளுக்கு மேலே இப்படி வைக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி சர்க்கிள். ஓகே, திஸ் இஸ் தி சர்க்கிள். அதுக்கப்புறம் இதை பிரித்து இப்படி இதை எடுத்து ஸ்கேல் அளந்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். இந்த சர்க்கம்ஃபரன்ஸை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டயாமீட்டரை இன்க்ரீஸ் பண்ண சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போயிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து கொஷின். இதில் வந்து டயாமீட்டர் வந்து இங்கே இந்த கொஷினில் நீங்களே பாருங்க, டயாமீட்டருக்கும் சர்க்கம்ஃபரன்ஸுக்கும் கிராஃப் வரைய சொல்றாங்க. ஸோ டயாமீட்டர் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அவங்களும் அதை எக்ஸ் ஆக்சிஸ்னு டேபிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ ஃபைனலாக கொஷின் என்னது? ஓகேவா? சரி, இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கிராஃப் வரைவோம். நான் இப்போ ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன, இதுதான். இங்கே கொடுத்துருக்கிற டேப்லர் காலம் வந்து டைரக்ட் வேரியேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. டைரக்ட் வேரியேஷனா எக்ஸோடைய வேல்யூ அதிகமாக ஒய்யோடைய வேல்யூ அதிகமாகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த விஷயத்தை எழுதிடுவோம். தி given data, okay, the given data refers the direct variation. Okay, the given data represents the direct variation. Please listen. So நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் அது.
the given data represents the direct variation. Okay, so direct variation la x oda value அதிகமாக y oda value அதிகமாகும்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருந்தோம் நம்ம. அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா y = kx அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த k உடைய வேல்யூவை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இந்த x ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். y / x அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். y எல்லாத்தையும் நீங்க x ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு k உடைய வேல்யூ கிடைக்கும். ஸோ நான் இப்போ எதுக்காக கிராஃப் வரைய போறேன், எந்த ஈக்குவேஷனுக்கு நான் வந்து கிராஃப் வரைய போறேன் அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வெயிட். இப்போ therefore the equation is direct variation. அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா y = kx. அதை கட்டம் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஸ்டார் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எந்தெந்த நிகழ்ச்சிலாம் டைரக்ட் வேரியேஷனா இருக்கோ அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே y = kx அப்படின்னு தான் இருக்கும். y = kx அப்படின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, வெயிட். எஸ், y = kx. இப்போ இந்த k உடைய வேல்யூவை ஒரு நிகழ்ச்சி அதாவது எப்பெல்லாம் x உடைய வேல்யூ அதிகமாகுதோ அப்பெல்லாம் y உடைய வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கு. மொட்டையா நான் இப்படி சொல்லிட கூடாது, கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி வந்து இந்த ஈக்குவேஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். சரி, இப்போ ஆனா எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான் சார் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா எல்லாத்துலயுமே k உடைய வேல்யூ வேற வேற மாதிரி இருக்கும். அந்த k உடைய வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா k = y / x. ஓகேவா? இதை நீங்க மெமரி பண்ணக்கூடாது கண்டிப்பா. k இங்கே இருக்கட்டும், இந்த x ஈக்குவல் இந்த பக்கம் எடுத்து வந்துருங்க. ஓகேவா? இப்போ நான் y ஓட வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஸோ 3/1 தான் y ஓட வேல்யூ, 3.1 / 1. சரி, இது ஒன்று மட்டும் நான் டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே சார், எல்லாத்தையும் ஏன் சார் டிவைட் பண்ணும்? அது கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்போ டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சரே வரணும். ஒரே ஆன்சரே வந்தால் தான் அது கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ். ஓகேவா? அதை நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க. இப்போ 6.2 / 2 அப்படின்னு எழுதலாம், 9.3 / 3 அப்படின்னு எழுதலாம், 12.4 / 4 அப்படின்னு எழுதலாம், 15.5 / 5. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ஆன்சர் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ இது 1, இது 3 2s are 6.1, 1 3 is 3, 3.1, 3 3s are 9, 1 4 is 4, 3 4s are 12.1, 3 5s are 15.1. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுவோம். எல்லாமே வந்து என்ன எப்படி வருது பாருங்க, எல்லாமே 3.1 3.1 வருது. therefore the value of k is 3.1. ஒன்று வேற வேற மாதிரி இருக்கக்கூடாது. வேற வேற மாதிரி இருந்ததுனாக்கா அது வந்து கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் கிடையாது. அது வந்து இந்த ஸ்கேலுக்குள்ளார நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷனுக்குள்ளார நீங்க இதை எடுத்துட்டு வரக்கூடாது. இப்போ ஒரு நிகழ்ச்சியை பார்த்தோம், அது வந்து டைரக்ட் வேரியேஷனான்னு கன்ஃபியூம் பண்ணோம், அதனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டோம், அதனுடைய k உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. சரி, இந்த கண்டுபிடிச்ச பிறகு நான் என்ன சார் சேர்த்து இதனுடைய வேல்யூ எடுத்து போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஸ்டார் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் y = k உடைய வேல்யூ 3.1 × x. அதை எடுத்து போய் அதில் சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நீங்க கிராஃப் வரைய போறீங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த நிகழ்ச்சிக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா அந்த கிராஃப் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் ஈக்குவேஷனை வரையறதுக்கு எனக்கு இங்க பாயிண்ட்ஸ் வந்து இவங்களே கொடுத்துருக்காங்க. x உடைய வேல்யூ 1, y உடைய வேல்யூ 3.1. ஓகேவா? அப்போ நான் இதை எடுத்து எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் இதை எடுத்து எழுதிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ லெட் us plot the points. Let us plot the points 1, 3.1. So this is the value of x, right? This is the value of x and this is the value of 1, 3.1. அடுத்தது 2, 6.2 அந்த பாயிண்ட்டை plot பண்ணணும். 3, 9.3 அதை plot பண்ணணும். 4, 12.4 அதை plot பண்ணணும்.
5,15.5 இந்த பாயிண்ட்டை ப்ளோட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்றதை நம்ம அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ளோட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கிராஃப் வரைய ஆரம்பிக்கலாம். ஸோ கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் இருந்தால் போதும், நெகட்டிவ் ஆக்சிஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் வரைகிறேன், கிராஃப் வரைகிறேன். ப்ளீஸ் லிசன். ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்படி கிராஃப் கொடுத்துக்கலாம். இப்போ இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் பாருங்களேன். இது 1 2 3 அந்த எக்ஸ் உடைய வேல்யூலாம் சின்ன நம்பரா தான் இருக்கு. ஸோ நான் என்ன செஞ்சிடறேன்னா இங்க வந்து இந்த இடம் 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3, இந்த இடம் 4, இந்த இடம் 5, இந்த இடம் 6 அப்படின்னு போட்டுறேன். 6. அடுத்தது பாருங்க, இதெல்லாம் வந்து 3.1 3.6 அது 15 வரலையும் இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிடலாம்ல, 16 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ப்ளீஸ் வெயிட். This is 1. Okay, adjust பண்ணிக்கோங்க. So this is y axis. This is 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. Okay, okay, so graph இப்படி இருக்கட்டும். Listen carefully. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இப்போ இதில் ப்ளோட் பண்ண போகிறோம். 1,3.1. ஸோ இதை நீங்கள் கிராஃபில் எப்படி ப்ளோட் பண்ணுவீங்க? 1,3.1. ஸோ உங்களுடைய கிராஃப் நோட்டில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இடம் வந்து 2ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து 3ன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கிராஃபில் இப்படி தானே இருக்கும் பாருங்கள். இங்கே வந்து 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே வந்து 10 கோடு இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து 10 கோடு இருக்கும். இதான் 3. 3.1னா 3 வந்து இந்த இடம், 3.1னா இதோ இந்த இடம் 3.1. ஸோ 3க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோடு. ஓகே, 1,3.1 அப்படின்னா அது எங்கே இருக்கும்? 1,3.1. ஸோ திஸ் இஸ் 1 3. 3க்கும் கொஞ்சம் மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கும். ஸோ ஐ வில் ப்ளோட் தட் பாயிண்ட். ப்ளீஸ் லிசன். ஸோ அதில் ரவுண்ட் பண்ணி 1,3.1 அப்படின்னு அழகாக எழுதுங்க. 1,3.1. ஸோ 3க்கும் கொஞ்சம் மேலே. ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன குறிக்க போகிறோம் அப்படின்னா 2,6.2. 2,6.2. நல்லா கவனி. 2,6.2. ஸோ 2 இங்கே இருக்கு, 6 தோ இருக்கு. 6.2 அப்படின்னா ஒரு கோடு 2 கோடு. உங்க கிராஃப் ஷீட்ல 2 லைன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 6.2. ஓகே, ஸோ கொஞ்சம் மேலே நான் அப்ராக்சிமேட்டாக வைக்கிறேன், நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல வச்சுருங்க. ஸோ இது வந்து 2,6.2. 2,6.2.
அந்த பாயிண்ட் குறிச்சிடுறீங்க. அடுத்தது 3 கமா 3 நான் அப்லோட் பண்ணணும் 3 கமா 9.3 3 கமா 9.3 ஓகே. இது இந்த இடம் 3, ஸோ இந்த இடம் 1, இந்த இடம் 2, இந்த இடம் 3, 3 கமா 9.3. ஸோ இந்த இடத்துல இருக்கும். இது எந்த இடத்துல வைப்பீங்க நீங்கள் பாயிண்ட்டை? 9க்கு மேலே 1 2 3 மூணாவது பாயிண்ட்ல வைக்கணும் நீங்கள். ஸோ திஸ் இஸ் 3 கமா 9.3 3 கமா 9.3. அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருது பாருங்க 4 கமா 12.4 12.4 4 இந்த இடம் 4 கமா 12.4 ஓகே. ஸோ இந்த இடம் தான் பாதி, அதுக்கு பாதிக்கும் கொஞ்சம் கீழே இருக்கும், 5 லைன்ஸுக்கு கீழே இருக்கும். ஸோ 4 லைன் நீங்கள் வந்து கரெக்டாக எண்ணி போடணும். ஸோ திஸ் இஸ் 4 கமா 12.4 ஓகே. கரெக்டாக போட்டுருக்கேன்னா 4 கமா 12.4. அடுத்தது 15 5 கமா 15.5 ரைட். 5 கமா 15.5 அந்த பாயிண்ட் அப்லோட் பண்ணலாம். ஸோ 5 கமா 15.5 15.5 5 comma 15.5 I will upload here. So this is 5 comma 15.5 15.5. so ஓகேவா, இந்த லைன் வந்து 5. ஸோ இதுக்கு நேராக இந்த இடத்துல 15.5 இந்த இடத்துல இருக்கும். 15.5 5 கோடு ஓகேவா. ஸோ இப்படி பிரிச்சுக்கிறீங்க. ஸோ இது மாதிரி ஒரு கோடை போட்டுக்கிறீங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஷிங்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ஸோ இதை போல் நீங்கள் கிராஃபில் அப்லோட் பண்ணுறீங்க. இதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறீங்கன்னாக்கா நீங்கள் கண்டுபிடிச்ச பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு லைனால் ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ வில் ஜாயின் பை அ லைன். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸோ நான் இந்த கோடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்படி ஏரோ மார்க் போட்டுடலாம். இந்த லைனுக்கு பேர் தான் y ஈக்குவல் டு 3.1 இன்டூ எக்ஸ். ஓகே, 3.1 நம்ம ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேர் தான் 3.1 இன்டூ எக்ஸ். ஓகேவா. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் இதை பெருசாக்கிக்கிறேன். Wait a minute. நம்ம இந்த கோடை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். So this is 18 and this is 19 and this is 20 and this is y axis. ஓகே, உங்கள் பேஜில் அவ்வளோ பெருசுக்கு இருக்கும், இல்லைனா ஸ்கேலை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வாட் இஸ் த கொஷின்? கொஷின் என்னதுன்னு பாருங்க. Find the circumference of circle when the diameter is 6 centimeter. diameter வந்து 6. இப்போ இங்க 6 இருக்கும்போது இங்க diameter என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா. நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செஞ்சிரீங்க, தியரிட்டிக்கலா இந்த இடத்துல ஒரு ஆன்சர் பண்ணிடுங்க. எப்படின்னா இங்க பாருங்களேன், y ஈக்குவல் டு 3.1x x equal to 6 னா y உடைய வேல்யூ என்னதுன்னு கொஸ்டின்ல கேக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ x equal to 6 எடுத்துமே அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். y equal to 3.1 into 6 அப்படின்னு போட்டுலாம். y equal to 3.1 6ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 6 18 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ 18.6 தான் நம்மளுக்கு என்ன வரணும், 18.6 சென்டிமீட்டர். ஓகே, 18.6 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னவா இருக்கணும்னா டயாமீட்டரா இருக்கணும். அதே மாதிரியே தான் கிராஃப்லையும் வரணும். ஸோ 18.6 6 கமா 18.6 ஓகேவா. அது வந்து 6 கமா 18.6 ஓகேவா. இதே மாதிரி மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் இதை ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கால்குலேஷன் பார்ட்டில் நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு 6 கமா 18.6 இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உங்களுடைய கிராஃபில் வந்து 6ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல 6ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இது கொஞ்சோண்டு இப்படி கிராஸ் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் 5, திஸ் இஸ் 4 அண்ட் திஸ் இஸ் த பிளேஸ் 6. ஓகே, 6 கமா 6லேருந்து ஒரு லைனை நம்ம வரைஞ்சின்னு போகணும். ஸோ ஐ வில் ஷிங்க் தட் ஃபர்ஸ்ட்.
ஓகே. ஸோ நம்ம 6லேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்குவோம். ஓகே, ப்ளீஸ் வெயிட். 6லேருந்து ஒரு லைனை வரைஞ்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அது வளைஞ்சு எந்த இடத்துல ஹிட் பண்ணுதுன்னு பாருங்க. திருப்புங்க இந்த பக்கம், ஒய் ஆக்சிஸ் பக்கம். ஸோ அது எங்கே வந்து ஹிட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த ஹிட் பண்ணுற பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 6,18.6 இந்த பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக 18.6ல தான் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த இதுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கும் இல்லைங்களா, 10 கோடு. அந்த 10வது கோடில் 6வது கோடில் போய் அது ஹிட் ஆகும். ஸோ அப்போது 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கும்போது அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 18.6. ஸோ இந்த சொல்யூஷன் மட்டும் நல்லா பளிச்சுன்னு தெரியட்டும். அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைனை ஒன்று போட்டுறீங்க. நீங்கள் போடுற லைனை வந்து நீங்கள் என்ன செய்றீங்க, டாட்டர் லைனில் போடுங்க, பளிச்சுன்னு தெரியுற மாதிரி போடுங்க. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். இதோட கிராஃபை விட்டுட்டு வந்துடாதீங்க. இதுக்கு கண்டிப்பாக நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸோ ஸ்கேல்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒரு தடவை எழுதிக்கிறீங்க, ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு தடவை எழுதிக்கிறீங்க, 1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறீங்க, 1 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த 1 சென்டிமீட்டர் இருந்தது, இதுதான் 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர், இது எல்லாமே 1 ஒரு சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டரும் ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவல். ஓகே, இது ஒரு யூனிட்டுக்கு ஈக்குவல், இதுவும் ஒரு யூனிட்டுக்கு தான் ஈக்குவல். நம்ம எந்த இடத்துலையும் வந்து 2, 4, 6 அப்படின்லாம் நம்ம மாற்றல. இங்கேயும் 1, 1, 2, 3 தான் போட்டிருக்கோம். 1, 2 இதில் ஒரு வேளை 2, 4, 6ன்னு போட்டோம்னா நம்ம இடத்துல 2 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கேலுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, hope you will understand this. So this is the solution. ஓகேவா? இந்த கிராஃப் வரைஞ்ச உடனே கடைசியாக சொல்யூஷன் எழுத போறீங்க. சொல்யூஷன் அப்படின்னு எழுதணும். கண்டிப்பாக சொல்யூஷனுக்கு மார்க் இருக்கும். therefore the circumference of circle is 18.6 centimeter when the diameter is 6 centimeter. டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 18.6. இது வந்து நம்ம தியரிட்டிக்கலாகவும் மேத்தமெட்டிக்கலாகவும் நம்ம இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி இதை வந்து நம்ம கிராஃப் மூலயமாவும் கண்டுபிடிச்சிருக்கோம். 6க்கு நேராக போனீங்கன்னாக்கா இது கிடைச்சிடும். இதே மாதிரி 7 சென்டிமீட்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் 7லேருந்து ஒரு கோடை போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது எந்த இடத்துல ஹிட் ஆகுதோ ஸ்ட்ரெயிட் லைனை அந்த பக்கம் திருப்பணும். 4.5னா 4க்கும் 5க்கும் நடுவில் அதை அப்படியே கூட போட்டு நீங்கள் இடிச்சிங்கனாக்கா திரும்புகிற இடத்துல அதுதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். ஸோ இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த கிராஃப்லேருந்து நம்ம கேதர் பண்ணலாம். ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்து இது எந்த மாதிரியான வேரியேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன வேரியேஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டைரக்ட் வேரியேஷனா அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரை டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் கே பை யூசிங் திஸ். கே வந்து எல்லாத்தினுடைய வேல்யூ ஒரே மாதிரி இருக்கணும், அப்போ தான் அது கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ். இதை எடுத்துகிட்டு போய் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைனை தான் வரைய போகிறீங்க. இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைனை வரைகிறதுக்கு அவங்களாவே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து அதில் ப்ளோட் பண்ண போகிறீங்க. ப்ளோட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ இதில் 3.1, 18.6 இருக்கிறதுலாம் கொஞ்சம் கவனமாக போடுங்க. கிராஃப் ரொம்ப நீட்டாக இருக்கட்டும், ரொம்பவும் டைம் எடுத்துக்கூடாது. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றதால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கேன். என்னை கொடுத்து போட சொன்னீங்கன்னா நான் இவ்வளோ டைம் எடுத்துக்க மாட்டேன். கிராஃப் வரைகிறீங்க, ஸ்கேல் மறக்காமல் போடுறீங்க, அதுக்கப்புறம் கடைசியாக சொல்யூஷன் ஒன்று எழுதுறீங்க. ஓகே, இந்த சொல்யூஷன் இது எல்லாமே வந்து பேப்பருடைய கால்குலேஷன் பார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சைடில் இந்த கிராஃப் மட்டும் கிராஃப் ஷீட்டில் இருக்கட்டும். ஓகே, வில் see in the next video. Thank you.